கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். சகோதரர்களே, 1 ராஜாக்கள் 11:26. சேராத ஊரில் உள்ள எபிராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தார். அவனுடைய தாய் செருகாள் என்னும் பேருள்ள ஒரு விதவை. நாம் வாசித்த இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம்ம தம்பி சாலமோன் அவர்கள் செபிப்பார்கள். ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் பிதாவே, தகப்பனே, சபா என்ற வேதவசனத்தாவே அப்பா 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் வசனம் 26 நீங்க பேசும் கர்த்தராமே. இந்த காரியத்தை குறித்து ஆண்டவே, இந்த காரியத்தின் மூலமா நீங்க எங்களோட பேச முடியாது, எங்களோட இடைபெற முடியாது கர்த்தாவே. நீங்களுள்ள மறைபொருள் ரகசியங்களை கர்த்தராமே நீங்க வெளிப்படுத்த முடியாது அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரமானவரே, ஏசப்பா அப்பா இதுள்ள காரியமே எங்கள் வாழ்க்கையின் புதினமாக எடுத்து நடந்து கொள்ள செய்யுங்க. எல்லா துணி கனவையுமே ஆவணத்தை செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள அகற்றாவே. ஆமென். நாம் அமர்வோம். இந்த நாளில் நாம் வாசித்த வேத வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. சேராதா ஊரில் உள்ள எப்பிராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவனுடைய தாய் செருகாள் என்னும் பேருள்ள ஒரு விதவை. இந்த நாளிலே நம்ம ஒரு காரியத்தை, ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான காரியம். அதில் பாருங்கள், கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்தும் 12,000 பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருப்பார். ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்தும் 12,000 பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருப்பார். 2 கோத்திரம் மட்டும் அதில் விடுபடும். அது என்ன கோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். 2 கோத்திரம் விடுபட்டு இருக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து ஆரம்பித்து வரும். எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 4:7 4 சொல்ல கேட்டேன். முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். எழுதுங்க, அப்படியே எழுதுங்க, இல்லை குறிச்சுக்கோங்க. அப்படியே அந்த யூதா கோத்திரம் லைட்டாக டிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே லேசாக மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்புறம் எழுதுங்க. டைம் பண்ண லேட் பண்ணக்கூடாது. அங்கேயே லைட்டாக டிக் பண்ணிக்கோங்க. யூதா கோத்திரத்திலிருந்து எத்தனை பேர்? 12,000 பேர். அடுத்து ரூபன் கோத்திரம் 12,000 பேர். அப்புறம் காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 12,000 பேர். அப்புறம் ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 12,000 பேர். அப்புறம் நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். அப்புறம் மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவங்க 12,000 பேர். அப்புறம் லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். சாகர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். பெஞ்சமின் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000 பேர். சரி, ரைட்டு. இப்போ இதில் 2 கோத்திரம் வரல.
எப்ராயிம் தானும் வரல. புரியுதா உங்களுக்கு? எப்ராயிம் தான் கோத்திரமும் வரவில்லை. ஏன் காரணம்? ஏன் வரல? என்னவல்ல? நீங்க அதுதான் டிக் பண்ணுங்கன்னு சொன்னேன் உங்களை. உங்களை டிக் பண்ணுங்கன்னு சொன்னது அதுக்கு. இப்போ வராத கோத்திரம் யாருன்னு கேட்டீங்கன்னா தான் கோத்திரமும் எப்ராயிம் கோத்திரமும் வரல. சரி, இதை குறித்து அநேக ஊழியக்காரர்கள் கடந்த நாட்களிலே பிரசங்கம் பண்ணினார்கள். யூடியூப்ல பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணினாங்க. அதில் தான் கோத்திரம் வராததுக்கான காரணத்தை ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அது ஒருவேளை சரியாக இருக்கலாம். ஏன் தான் கோத்திரம் வரல? தான் கோத்திரம் ஏன் வரல? வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம், இதை மன்னிக்கணும், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:17 வாசிங்க. வெளிப்படுத்துதலின் புஸ்தகம் 49 ஆதியாகமம் 49. தான் குதிரையின் மேல் ஏறிக்கிறவன் தான் என்பவன். யாக்கோபு ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ ஆசீர்வாதத்துக்கு வரும்போது தான் கோத்திரத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாரு? தான் குதிரையின் மேல் ஏறுகிறவன், தான் குதிரையின் மேல ஏறுகிறவன் மல்லாந்து விழும்படியா அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போல இருப்பேன். அப்ப அவனை குறித்து யாக்கோபு சொல்லும்போது சொல்றாரு, தானை குறித்து சொல்லும்போது அவனை சர்ப்பத்துக்கும் விரியன் பாம்புக்கும் ஒப்பிடுறாரு. அப்ப சர்ப்பம் யாரு? விரியன் பாம்பு யாரு? அதை குறித்து சொல்லப்படுது வேற. ஆகவே இந்த தான் கோத்திரம் தான் கோத்திரத்தை ஆண்டவர் இந்த 12,000 பேர்ல முத்திரை போடப்பட்டதுல இந்த தான் கோத்திரத்துல ஆண்டவர் அவங்கள எடுக்கல அப்படின்னு பிரசங்கம் பண்ணினாங்க. அது ஓரளவுக்கு சரியானது. அப்புறம் எப்ராயிம் கோத்திரம் ஏன் வரல அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணினாங்க. இப்போ அந்த வெளிப்படுத்துகிற விசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. மறுபடியும் அந்த 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. வெளிப்படுத்துகிற விசேஷம் 7ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. வந்துட்டு இப்படி முத்திரை போடப்பட்டவரோட சொல்லிக்கிட்டே வருவார். 9ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததும் திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அப்ப இது என்ன சொல்லிடுறாங்க? இதுதான் தான் கோத்திரம் என்று, இது எப்ராயிம் கோத்திரம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இங்கு வேதவசனம் என்ன சொல்லுது? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாதமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள்னு போட்ட உடனே, இது திரளான ஜனங்கள் கூட்டம் போட்ட உடனே அதுதான் எப்ராயிம் கோத்திரம் என்று பிரசங்கிக்கிறார்கள். அதனால தான் எப்ராயிம் கோத்திரம் அதில் வரல. காரணம், எப்ராயிம் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எப்ராயிம் என்றால் அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா பழுகு, அதிகமாக பழுகுன்னு அர்த்தம். அதுதான் அதனாலதான் எப்ராயிம் கோத்திரம் அங்கே வரலன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாங்க. எனக்கு இதை கேட்ட பொழுது எனக்கு அதில் திருப்தி இல்லை. சரிதானா? ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது
இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரிலிருந்து வந்ததும் ஒருவன் என்ன. அப்ப இது புறஜாதி மக்களை குறிக்கிறது. ஆக இது எப்ராஹிம் கோத்திரம் அதில் வராது. எனக்கு வெகு நாட்களாகவே இதை குறித்து சந்தேகம் இருந்து கொண்டு இருந்தது. ஏன் எப்ராஹிம் கோத்திரம் இந்த 12,000 பேரில் 1,44,000 பேரில் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வெகு நாட்களாக இருந்து கொண்டிருந்தது. நீங்கள் அதுக்கு பின்பு ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு அப்புறம் நீங்கள் அப்படியே வாசிச்சு வந்தீங்கன்னா மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனம் இப்படியே போட்டுக்கிட்ட வந்த இடத்துல அப்புறம் எப்ராஹிமை குறிச்சா வந்துடும். எப்ராஹிம்னே வரும். எனக்கு சந்தேகம், இஸ்ரேல்னு வந்துக்கிட்டு இருந்தது ஏன் இப்ராஹிம்னு வருது? இப்போ எப்ராஹிமே நான் உன்னை தண்டிப்பேன் அப்படி சொல்லி உன்னை எப்ராஹிமே நான் உன்னை நிர்மூலம் பண்ணுவேன் இப்படியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஏன் எப்ராஹிமை குறித்து மட்டும் இப்படி சொல்லப்படுகிறது என்பதை குறித்து எனக்கு ரொம்ப அது ஏதாவது வேதாகமத்தில் இல்லாமல் இருக்காது என்பதை குறித்து தான் நான் பார்க்கிற பொழுது இப்போ பாருங்க, அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 48ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். யோசேப்பின் குமாரர் இருவரையும் யாக்கோபு ஆசீர்வதிப்பார். வாசிங்க 48ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. 16 வாசிங்க. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பிதாக்களின் ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவது. பூமியிலே இவர்கள் மிகுதியாய் பெருக கடவார்கள். தகப்பன் இப்ப என்ன பண்றாருன்னா, தகப்பன் தன் வலது கையை எப்ராஹிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடினால் எப்ராஹிமினுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசையினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனே அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்களாவார்கள் என்றான். இப்ப என்ன பண்ணிட்டாரு, இந்த உலக பிரகாரமாகவும் கர்த்தருக்குள்ளாகவும் ஒருத்தரை ஆசீர்வதிக்கணும்னா எந்த கையை வைப்பாங்க? வலது கையை தான் வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ இதுல அண்ணன் யாரு, தம்பி யாரு? எப்ராஹிமா மனாசையாவா? மனாசே மூத்தவன், எப்ராஹிம் இளையவன். அப்போ யாக்கோபு வலது கையை யார் மேல வச்சு ஜெபம் பண்ணியிருக்கணும், ஆசீர்வதிச்சிருக்கணும்? மனாசே மேல வச்சிருக்கணும். ஆனா இவர் யார் மேல வச்சிருந்தாராமா? எப்ராஹிமுடைய தலையின் மேல் வைத்ததை கண்டு. எப்ராஹிம் தான் தம்பி, எப்ராஹிம் தான் அண்ணன், மனாசே தான் தம்பி. அப்படியா? எப்ராஹிம் தான் மூத்தவர். இப்படி எங்க என்ன வசனம் சொல்லுது? அப்படி அல்ல என் தகப்பனே, இவன் தான் மூத்தவன். ஒரு நிமிஷம், இவன் தான் மூத்தவன். அடுத்த 40 என்ன சொல்லுவாங்க? என் தகப்பனை அப்படி அல்ல, இவன் தான் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உன்னுடைய வலது கையை வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, அப்போ மனாசாவே மூத்தவன், மனாசே மேலே தான் வைக்கணும். நீங்க எப்ராஹிம் மேல வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்பு சொல்றாரு. அப்போ அந்த வரிசையில் வர்றது வேற, அதுங்க வயசு வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி வராது.
அதை நீங்கள் போய் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க உடனே. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வந்து எப்ராஹிம் மேலே கையை வச்சுட்டாரு. அப்போ யோசேப்பு சொல்கிறாரு, மனாசாதே மூத்தவன் என்ன தலையிலையா நீங்கள் வலது கேட்குறது அப்படின்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரே டைமில் 2 பேருக்கு மேலேயும் கையை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. அப்படி கிராஸாக வச்சு ஜெபம் பண்ணுறாரு யாக்கோபு. சரி, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இவனும் பெருகுவான் அப்படி சொல்லப்பட்டதுனால அங்கே அந்த 1,44,000 பேரில் இந்த எப்ராஹிமுடைய பேர், அந்த கோத்திரத்தினுடைய பேர் வரல அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணினாங்க. ரைட்டு, எனக்கு அதில் திருப்தி இல்லை, அது இருக்கவே இருக்காது. அதனால் அது காரியம் அல்ல, இருக்கவே இருக்காது. சரி, என்ன காரணமாக இருக்கும் என்பதை குறித்து நான் வேதத்தில் இந்த காரியங்களை குறித்து நான் அதிகமாக பார்க்கிற பொழுதுதான் கர்த்தர் எனக்கு காண்பித்த காரியம் தான் இந்த 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 11ஆம் அதிகாரத்தில் வந்து மறுபடியும் அந்த 26ஆவது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம். சேராதா ஊரில் உள்ள எப்ராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். அவருடைய தாய் செருகாள் என்னும் பேருள்ள ஒரு விதவை. சரி, இப்போ இந்த நேபாத்தின் குமாரனை குறித்து இங்கே நம்ம பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். உடனே உங்களுக்கு இப்போ யெரொபெயாம் யாரு? நேபாத்தின் குமாரன். சரி, அப்புறம் அந்த யெரொபெயாம் குறித்து வேற என்ன சொல்றீங்க நீங்க? சரி, ரெகொபெயாம் யாரு? சாலமோனுடைய மகன். ரெகொபெயாம் வந்து சாலமோனுடைய மகன். சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யத்தை பெற்றவன் ரெகொபெயாம். ரெகொபெயாம் சாலமோனுக்கு அப்புறம் ராஜாவும். யெரொபெயாம் இந்த இப்போ என்ன பண்றாரு ஆண்டவர், சாலமோனுடைய மகன் ரெகொபெயாம் தேவனுக்கு பிரியமா நடக்காததுனால இஸ்ரவேல் ராஜ்யத்தை 2ஆ பிரிச்சு 2 கோத்திரத்தை ரெகொபெயாம் பேர் நீங்க குழப்பிக்க கூடாது. ரெகொபெயாம் சாலமோனுடைய மகன். ரெகொபெயாம் கையில 2 கோத்திரத்தை மட்டும் கொடுத்துட்டு மீதி இருக்கிற 10 கோத்திரத்தை யார் கையில கொடுக்குறாரு? ராஜாவாக்குறாரு. யெரொபெயாம ராஜாவாக்குறாரு. அப்ப இந்த யெரொபெயாம் யாரு? எப்ராயிம் கோத்திரத்தானாகிய நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம். சரி, இப்ப எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமுக்கு ராஜாவாகிற தகுதியை கொடுத்துட்டான். நல்ல காரியம் தானே? ராஜா ஸ்தானம், அது 10 கோத்திரத்தை ஆளும்படியாக கொடுத்துட்டார். ஒரு மேன்மையான ஒரு காரியம் தானே? சரி, கொடுத்துட்டார். சரி, ஆனால் இந்த யெரொபெயாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா 13ஆம் அதிகாரம் 33 வந்துடும். 13ஆம் அதிகாரம் 33க்கு வாங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல், இந்த பொல்லாத வழியை விட்டு திரும்பாத மறுபடியும் ஜனத்தில் ஈனமானவர்களின் மேடைகளில் ஆசாரியன் ஆக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனது இருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளில் ஏறி ஆசாரியர்கள் ஆனார்கள். யெரொபெயாமின் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பாருங்க, இந்த யெரொபெயாம் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 12:45 வாசி. 12:45 வாசி. 25 12:25. யெரொபெயாம் எப்ராயிம் மலை தேசத்திலே சீகேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து பேணு வேலை போய் பெருவேலை கட்டினான்.
யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வசமாய் இப்ப வம்சவசமாய் பாருங்க, இதுதான் முக்கியமான காரியம். நம்ம இன்னைக்கு பார்க்குற காரியத்துல முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, யெரொபெயாம் தந்திரமா ஒரு காரியத்தை என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களில் கர்த்தரை தொழுது கொள்ளணும், பலி செலுத்தணும்னா எங்க போகணும் தெரியுமா? எருசலேமுக்கு தான் போகணும். கண்ட இடத்துலையும் பலி செலுத்த கூடாது. அப்போ பலி செலுத்தணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும்னா எங்க போகணும்? எருசலேமுக்கு தான் போகணும். இப்போ ராஜ்யபாரம் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. இப்போ 10 கோத்திரத்துக்கு ராஜாவாக இருக்கிறவன் யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் என்ன பண்ணுறேன், இப்பொழுது ராஜ்யபாரம் தாவீது வசமாய் திரும்பி இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமினுடைய கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால், இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி, அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் வாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி என்ன பண்ணானாமா? யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை என்ன பண்ணிட்டேன்? பொண்ணுனால தங்கத்தினால 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தமா இருக்கும். இஸ்ரவேலே, நீ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி. இப்ப பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து அடிமையில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த கண்ணுக்குட்டியா கூப்பிட்டு வந்துச்சு. அப்ப இந்த ராஜா என்ன செஞ்சுட்டான்? இதோ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தவங்கள கூப்பிட்டு வந்த தேவர்கள் இவங்க அப்படின்னு சொல்லி 2 கண்ணுக்குட்டியை செஞ்சு, அப்போ எகிப்து தேசம் இஸ்ரவேலர் கூட்டு வந்தது யார்? கர்த்தர் கூட்டு வந்தார். செங்கடலை பிளந்தாரு, அவங்களோட இராணுவத்துக்கு தப்பி வைத்தாரு, எகிப்து இராணுவங்களை செங்கடலில் மூழ்கடித்தாரு, வனாந்தரத்தில் தண்ணி கொடுத்தாரு, உணவை கொடுத்தாரு, காடப்பச்சிகளை கொடுத்தாரு. அப்படியெல்லாம் காத்து வழிநடத்தி வந்திருக்கிற இவன் என்ன சொல்கிறான்? 2 கண்ணுக்குட்டி செஞ்சு இதுதான் உங்களை எகிப்து தேசத்துக்கு கூட்டிட்டு வந்த தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இப்போ எங்க பண்ண? 2 இடத்துல வச்சுட்டான். அந்த 12 கோத்திரத்துல 2 இடத்துல, பெத்தேலுங்கிற இடத்துலையும் தானி என்கிற இடத்துலையும் 2 கண்ணுக்குட்டியை வச்சு இந்த காரியம் பாவமாயிற்று. கர்த்தருடைய காரியத்துல இது பாவம் ஆயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரிய ஊழியம் யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் பண்ணணும். ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்? லேவியின் புத்திரராய் இராத ஈனமானவர்களை ஆசாரியராக ஆக்கினான். ஆசரிக்கப்படும் பண்டிகை அப்ப பாருங்க, இதே நாங்க அன்னைக்கு என்ன ஆரம்பிச்சதோ யூதாவில் ஆசரிக்கும். யூதானா என்ன? யூதாவில் இருக்கிற தேவனுடைய ஆலயமாகிய எருசலேமில் இருக்கிற ஆலயத்தில் பண்டிகை எப்படி ஆசரிக்கப்படுதோ அதுக்கு ஒப்பா இந்த கண்ணுக்குட்டிக்கு 6ஆம் 8ஆம் நாளும் 15ஆம் தேதியிலே 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிகளுக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளில் ஆசாரியர்களை பெத்தேலிலே வைத்து ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்துக் கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி பலியிட்டான். இது கர்த்தருக்கு பிரியமா? இல்ல. இதுதான் இந்த எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்த நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் செய்த பாவம். இதோட நிற்பாம இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய பண்ணினான். வாசிங்கள் 1 ராஜாக்கள் 13:33 வாசி.
இந்த நடவடிக்கைக்கு பின்பு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் யெரொபெயாம் தனக்கு யெரொபெயாம் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் யெரொபெயாம் தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல் மறுபடியும் ஜனத்தின் ஈனமானவர்களை மேடைகளில் ஆசாரியராக்கினான். மறுபடியும் ஜனத்தின் ஈனமானவர்களை மேடைகளில் ஆசாரியாக்கினான். எவன் மேல் அவனுக்கு மனதாய் இருந்ததோ அவனை பிரதிஷ்டை பண்ணினான். அப்படிப்பட்டவர்கள் மேடைகளிலே ஆசாரியர்கள் ஆனார்கள். யெரொபெயாம் வீட்டாரை பூமியின் மேல் வைக்காமல் இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? யெரொபெயாமின் வீட்டார பூமியின் மேல் வைக்காமல் அதம் பண்ணி அழிக்கும்படியாக இந்த காரியம் அவர்களுக்கு பாவமாயிற்று. வாசிங்க 1 ராஜாக்கள் 14:8. 14:8. நான் ராஜ்யபாரத்தை தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். யாருக்கு கொடுத்தாரு? யெரொபெயாமுக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கைக்கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றிய என் தாசனாகிய தாவீதைப் போல நீ இராமல் உனக்கு முன்னிருந்த எல்லாரையும் பார்க்கணும் பொல்லாப்பு செய்தாய். என்ன பொல்லாப்பு செஞ்சான்? கன்றுக்குட்டியை உருவாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய பண்ணினான். அப்புறம் எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களை வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்களை உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த ராஜாக்களோட சேர்ந்து என்ன பண்ணாங்க? தேவனாகிய கர்த்தரை புறந்தள்ளி இப்ப யார தெய்வமா ஏற்றுக்கிட்டாங்க? கண்ணுக்குட்டியை பேசாத, முகராத, பார்க்காத, கேட்காத ஒரு கண்குட்டியை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். அடுத்து அங்க பின்னாடி வருஷம் ஆகையால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமின் வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி குப்பையை கழித்து போடுகிறது போல யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அற்று போகும்படி கழித்து போடுவேன் என்றார். இப்ப பாருங்க, இவன் பாவம் செஞ்சது இல்லாம இஸ்ரவேலை பாவம் செஞ்ச பண்ணது நிமித்தம் இப்ப கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இவன் நிமித்தம் யெரொபெயாம் வீட்டில் இருக்க நாயை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன்ட்டார். எல்லாத்தையும் அழித்து அற்று போக பண்ணுவேன். வாசிக்கல யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைத்தார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எதுன்னு கேட்டீங்கன்னா விக்கிரக ஆராதனை பண்ணுவதுதான். நீங்க என்ன பண்றாங்க? விக்கிரகங்களை செய்து இதுவும் கிறிஸ்தவ தெய்வம், இது அந்நிய தெய்வம் அல்ல, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஆகவே கர்த்தர் விக்கிரக ஆராதனையை முற்றிலும் வெறுக்கிறார். அப்படி இந்த விக்கிரக ஆராதனை பண்ணுவதற்கு யாரெல்லாம் ஊக்கப்படுத்துகிறவர்கள் மட்டுமல்ல, அதன் வழியிலே நடக்கிறவர்களும், எப்படி எப்ராயிமுடைய பேர் 1,40,000 பேர்ல வரலையோ அதே போல அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர முடியாது. அவருடைய தேவனுடைய பட்டியலில் இடம்பெற மாட்டார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் வாசியுங்கள் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். 10 கற்பனை எங்கே இருக்குது? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 18 20 தானப்பா?
வாசிங்க, அதை முதலாம் கற்பனையை வாசிங்க. 23 இருந்துப்பா. என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்ன வசனம் சொல்லுது? என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்புறம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும். நல்லா கவனிங்க, ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஆகவே இங்க வசனம் சொல்லுது மேலே வானத்திலும். அப்படின்னா மேலே வானத்தில் என்ன இருக்குது? மேலே வானத்தில் என்ன இருக்கு? மேலே வானத்தில் என்னத்தை பார்க்குறீங்க? வேற அப்புறம் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களும். இந்த நட்சத்திரத்தையோ சூரியனையோ சந்திரனையோ நீங்கள் நமஸ்கரிக்க கூடாது. அதுக்கு ஒப்பா எதையாவது வச்சு நீங்கள் நமஸ்கரிக்க கூடாது. அப்புறம் கீழே பூமியிலும் நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்க? பூமியில் நிறைய பார்க்குறீங்க. இங்கே இருக்கிற எதையாவது ஒன்றை எடுத்து, அப்படின்னா மண்ணை கூட எடுத்து, கல்லை கூட எடுத்து, மரத்தை கூட எடுத்து நீங்கள் அதை என்ன செய்யணுமாமா? கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரில் என்ன இருக்குது? நிறைய இருக்குது. மீன் இருக்குது, நண்டு இருக்குது, ஆமை இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அவைகளுக்கு ஒப்பாக ஒரு சொரூபத்தை ஆகிலும் என்ன இருக்குது? சொரூபத்தை ஆகிலும் விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்கணும். அப்போ நம்மளுக்கு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? அது விக்கிரகம், நாங்கள் வச்சிருக்கிறது சொரூபம். இங்கே வசனம் என்ன சொல்லுது? சொரூபத்தையும் செய்யக்கூடாது, விக்கிரகத்தையும் செய்யக்கூடாது. ஆகவே சிலையும் செய்யக்கூடாது. சிலை, விக்கிரகம், சொரூபம் எல்லாமே ஒண்ணுங்க. நீ அப்படி உண்டாக்கி அதை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாம். அப்படி செஞ்சா ஆண்டவர் சொல்றாரு, நான் எரிச்சல் உள்ள தேவனாய் இருந்து. அப்படி செஞ்சா தேவன் நம்ம மேல என்ன பண்ணுவாரு? எரிச்சல் ஆவார். எரிச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் அழிப்பார். ஆகவே இந்த எப்ராயிமுடைய மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன், இந்த நேபாத்தின் குமாரன் தான் பாருங்க என்ன பண்ணுனா, இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய பண்ணினார். அப்படி பாவம் செய்ய பண்ணினானங்க இந்த கடைசியில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திலும் முத்திரை போடப்பட்டவர்களை 12,000 பேர் எடுத்தார். அப்படி இருக்கிற பொழுது தான் கோத்திரமும் இந்த எப்ராயிம் கோத்திரமும் அதிலே வராததுக்கான காரணம், இந்த எப்ராயிம் கோத்திரத்தார் தான் இஸ்ரவேல் ஜனங்களை விக்கிரக ஆராதனை பண்ண வச்சு கெடுத்தவர்கள். இந்த பாவம் பண்ணவர்கள் இந்த எப்ராயிம் கோத்திரம். ஆகவே இந்த புதிய வருஷத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு தெரிவிக்கிறது என்னவென்றால், என்ன என்று உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நீங்கள் ஒரு சிலையாகவோ ஒரு விக்கிரகமாகவோ ஒரு சொரூபமாகவோ செய்து அதை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். நான் எரிச்சல் உள்ள தேவன். ஆகவே ஆவியாய் இருக்கிற தேவன். இப்போ நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியாய் இருக்கிறார். அப்படின்னா நீங்கள் எங்கே அவரை பார்க்க முடியாது. ஆனால் நம்ம மத்தியில் அவர் இருக்கிறார். அதை எப்படி உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, காற்று அடிக்குது. காற்று எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? காற்றை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சரி, காற்றடிக்குன்னு எப்படி சொல்கிறீங்க? உணர்வு. அப்போ ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் ஆவியின் ரூபமாக இருக்கிறார். நீங்கள் பார்க்க முடியாது. அவர் ஆவியின் ரூபமாக இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ண அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண விருப்பம் கொண்டிருக்கிறார். அவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண அவர் விருப்பமாக இருக்கிறபடினால நம்ம எப்படி இருக்கணும்? அந்த ஆவிக்கு பேர் என்ன பேர்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரணும்னா நம்ம எப்படி இருக்கணும்?
பரிசுத்தமாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அவர் பரிசுத்த ஆவியானவர். காணாமல் வைக்கிறது தான் விசுவாசம். காண்கிற பொருள் மேலே வைக்கிறது விசுவாசம் இல்லை. ஒரு பொருளை பார்த்து இது என்னது, இது என்னது, இதை நம்ம பார்த்துட்டோம், செல்ஃபோன்னு தெரியும். இது செல்ஃபோன்னு விசுவாசம் வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு 100 வருஷத்துக்கு, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வேணாம், நம்முடைய வயசுக்கு தக்கதாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சா? இப்படி வரும்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்போம்? விசுவாசிச்சிருப்போமா? இப்படி ஒரு பொருள் வரும், பயிர் இல்லாமல் பேசலாம் அப்படின்னு சொன்னால் விசுவாசிச்சிருப்போமா? ஆனால் அது வந்திருக்கு. அதே போல தான் தேவன் வந்து பார்த்து விசுவாசிக்கிறதுல கடவுள் என்பவர். கடவுள் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கடவுள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழ் வார்த்தை தான் கடவுள். கடந்து உள்ளே வருகிறவர், உள் கடந்து நமக்குள்ளாக வருகிறவர், அதுதான் கடவுள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆகவே அவர் வாசம் பண்ற ஆலயம் சொல்லி எதுன்னு சொல்லி புதிய ஏற்பாடு சொல்றது நாம தான் சொல்றார். அவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் நாம தான். ஆகவே நமக்குள்ளாக அவர் வந்து வாசம் பண்ணறதுக்கு அவர் விரும்புகிறார். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? நம்மை ஒப்பு கொடுத்து அவர் வழியிலே நடந்து அவருக்கு பரிசுத்தமாய் காணப்படுவோமானால் அவர் நமக்குள்ளாக அந்த பரிசுத்த தெய்வம் நமக்குள்ளாக வாசம் பண்ண நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். இம்மையிலும் ஆசீர்வாதம் பெறுவோம், மறுமைக்கும் கடந்து செல்வோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மற்ற நாட்களில் 6 நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். 7வது நாளில் ஒரு முழு ஆராதனையில பங்கு பெறுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. குறிப்பாக 9 மணிக்கெல்லாம் நீங்கள் இங்கே வந்துடணும். வந்துட்டிங்கன்னா முழு ஆராதனை நீங்கள் பங்கு பெறுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் கவனமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம், இவன் யாரு? எப்ராஹிம் கோத்திரத்தை சேர்ந்தவன். இவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய பண்ணினபடினால இந்த எப்ராஹிம் கோத்திரம் 144,000 பேரில் முத்திரை போடப்பட்டவர்கள் பட்டியலில் வரல என்பதை கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய விசுவாசிகளும் இதன் மூலம் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காரியங்களை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் மூலம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த புதிய ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில கூட ஆண்டவரே தகப்பனே, எப்ராஹிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை குறித்து, அவனுடைய காரியங்களை குறித்து, இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அந்த பாவமான மனுஷனுடைய காரியங்களை குறித்து நாங்கள் பார்ப்பதற்கு எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. தகப்பனே, அவனுக்கு கொடுத்த தண்டனையை குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு உதவி செஞ்சீங்க. கேசுப்பா, முடிப்பிலாகிய உடைய வார்த்தையை கேட்ட நாங்கள் ஆண்டவரே அந்த யெரொபெயாமை போல நாங்கள் இல்லாத படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, தாவீதை போல கர்த்தருக்கு உத்தமமாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்களுடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. யூடியூப் மூலமாக உங்களோட ஆண்டவரை கேட்ட ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். வருகிற நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியாய் முன்மாதிரியாய் காணப்பட ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பினையும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.